ஓம் சாந்தி. விலைமதிப்பற்ற ரத்தினம் என்ற இந்நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன். எப்போதும் போலவே இன்று நம்முடன் பிரம்மாகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் மூத்த ஆன்மீக ஆசிரியர் மதிப்பிற்குரிய ராஜு சகோதரர் இணைந்துள்ளார். சகோதரரே, இன்றைய நிகழ்ச்சியில் தங்களை வரவேற்கின்றேன். சகோதரரே, இன்று நாம் உரையாடல் செய்ய இருக்கும் மகா வாக்கியம் 20 மார்ச் 1969 ஆண்டிற்குரியது. மேலும் அதன் தலைப்பு 7 விஷயங்களை விடுங்கள், 7 விஷயங்களை தாரணை செய்யுங்கள். சகோதரரே, இந்த மகா வாக்கியத்தை பற்றி நாம் பேசினால் பரமாத்மா நமக்கு வழிகாட்டுதல் கொடுக்கின்றார். அதாவது, நீங்கள் இந்த மகா வாக்கியங்களை கேட்கின்றீர்கள். அவ்வாறு கேட்கும்போது உங்களின் நிலை பரமாத்மா விரும்பும்படியாக இருக்க வேண்டும். அதனை அவ்யக்த ஸ்திதி என்றும் சொல்லலாம். ஈஸ்வர் விரும்புகின்றார் நம்முடைய ஸ்திதி இந்த உலகத்திற்கு வெளியே இருக்க வேண்டும். நாம் அந்த நிலையை உருவாக்க வேண்டியதற்கான அவசியம் என்ன? இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகின் காரியங்களை கவனித்துக் கொண்டே எந்த காரியம் செய்து கொண்டிருந்தாலும் அந்த ஸ்திதியை அடைய முடியுமா? ஈஸ்வரனை உணர முடியுமா? அந்த மகா வாக்கியத்தில் மறைந்துள்ள ஈஸ்வரிய உணர்வுகளை, அன்பை இந்த உலகத்தில் இருந்து கொண்டே காரியங்கள் செய்து கொண்டே உணர முடியுமா? பரம்பிதா பரமாத்மா சர்வ சக்திவானாக பதீத பாவனாக இருக்கின்றார். அவர் எப்பொழுது இந்த சிருஷ்டியில் இறங்கி வருகின்றார் என்றால் ஆத்மாக்களை பாவனம் ஆக்குவதற்காக வருகிறார். ஆத்மா பரமாத்மாவின் மகா வாக்கியங்களை புரிந்து கொள்வதின் மூலம் பாவனம் ஆகின்றது. பரமாத்மா தேக பந்தனத்திலிருந்து முக்தி அடைந்துள்ளார். அவர் எப்பொழுது இந்த உலக நாடக மேடையில் வருகின்றாரோ முதல் பாடமாக நீங்கள் ஒரு ஆத்மா என்ற பாடத்தை கற்பிக்கின்றார். நீங்கள் இவ்வுடல் அல்ல என்று கூறுகின்றார். ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து கொள்ள ஈடுபடுகின்றோம். ஆத்மா இந்த கர்ம சேத்திரத்தில் கர்மேந்திரியங்களின் ஆதாரமாக எடுத்து காரியங்களை செய்கின்றது. பரமாத்மா நிராகாரமாக இருக்கின்றார், விதேகியாக இருக்கின்றார். அவருக்கு இந்த தேகம் என்ற பந்தனம் கிடையாது. மேலும் அவர் தேகத்தை ஆதாரமாக எடுக்கின்றார். ஆனால் அந்த ஆதாரத்தில் அவர் சிக்கிக் கொள்வதில்லை. உடலை ஆதாரமாக எடுக்கின்றார். ஆனால் அது மாற்றானுடைய உடலில் பிரவேசம் ஆகின்றேன் என்ற நினைவிருக்கும். ஆகையால் அவருக்கு தன்னுடைய தேக பந்தனம் கிடையாது. மேலும் அவர் பரம ஆசிரியர், பரம சத்குருவாக பரம பவித்திரமாக இருக்கின்றார். ஆதலால் நமக்கும் கூறுகின்றார், குழந்தைகளே, இந்நினைவில் நிலைத்திருந்து எனது மகா வாக்கியங்களை கேளுங்கள். நாம் எதுவரை அந்த ஸ்திதியில் நிலைக்கவில்லையோ அதுவரை பரமாத்மா பதீத பாவன் உன்னதமான சக்தியின் ஞானம் நமது புத்தியில் தாரணை ஆகாது. அதற்காக அவைகளை தாரணை செய்வதற்கு ஒரு பழமொழி உள்ளது. சிங்கத்தின் பால் தங்க பாத்திரத்தில் தான் தங்கும் என்பார்கள். அது அவ்வளவு சக்தி வாய்ந்தது, சாதாரண பாத்திரத்தில் தங்காது. அதே போன்று பரம்பிதா பரமாத்மா பதீத பாவன் பவித்திரமானவர், சர்வோத்தமமானவர். அவர் எப்போது பதீத உடலில் பிரவேசமாகி நமக்கு கற்பிக்கின்றாரோ கற்றுக் கொடுக்கின்றார். ஆகையால் கேட்பவர்கள் கூட அந்த ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்காக கூறுகின்றார். நீங்கள் உடல் நினைவை மறந்து விடுங்கள். நாம் கர்ம சேத்திரத்தில் இருந்தாலும் இதனை நினைவு செய்ய வேண்டும். நான் ஆத்மா இக்கர்மேந்திரியங்களை ஆதாரமாக எடுத்து செயல்களை செய்து கொண்டிருக்கின்றேன். இச்சொரூபத்தின் நினைவிருக்கின்றது என்றால் நாம் அந்த ஸ்திதியில் எளிதாக இருக்கின்றோம். அப்பொழுது மகா வாக்கியங்களை தாரணை செய்ய முடியும். நாம் சமமான பவித்திர நிலையில் நிலைத்திருக்க வேண்டும். கர்மம் செய்யும் போதும் இந்நினைவில் இருத்தல் வேண்டும். அதாவது நான் ஆத்மா, செய்விக்க கூடியவன். இக்கர்மேந்திரியங்கள் செய்கின்றது. நான் இக்கர்மேந்திரியங்களை ஆதாரமாக எடுத்துள்ளேன். நான் இந்த கர்மேந்திரியங்களிலிருந்து தனிப்பட்ட ஒரு சக்தியாக உள்ளேன். இந்த சொரூபத்தில் நினைவில் நிலைத்திருப்பதாகும். அப்போதுதான் நம்முடைய ஸ்திதி நன்றாக உருவாகும். பரமாத்மாவின் மகா வாக்கியங்களை சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியும், கிரகிக்க முடியும். மேலும் அதன் அனுசாரம் நடைமுறையில் தாரணை செய்ய முடியும். ஆதலால் பரமாத்மா தனக்கு சமமாக அவ்யக்தமாக ஆக்க விரும்புகின்றார். சுருக்கமாக சொன்னால் நாம் அந்த நிலைக்கு வர வேண்டும் அல்லவா? சமமான நிலை வேண்டும். ஒன்று சர்வோத்தம நிலை, மற்றொன்று தேக அபிமானத்தில் விகாரத்தில் மூழ்கி இருக்கும் நிலை. ஆகையால் அவருக்கு சமமான நிலை அடையவில்லை என்றால் அவரின் கருத்துக்களை புரிந்து கொள்வது மிகவும் கடினமாகும். ஆதலால் முதலில் பூமியை தயார் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. உன்னத ஸ்திதியை உருவாக்குகின்றோமோ அப்போது அவரின் மகா வாக்கியங்களை கிரகிக்க முடியும். மிகவும் அழகாக கூறினீர்கள் சகோதரரே. மேலும் பார்த்தோமானால் சகோதரரே, பாபா பிரம்மா பாபாவின் உதாரணத்தை கூறியுள்ளார். அவர் எவ்வாறு தனது வாழ்க்கையில் தன்னுடைய செயலின் மூலம், நினைவின் மூலம் மற்றும் ஸ்திதியின் மூலம் புருஷார்த்தத்தின் உயர்ந்த நிலையை அடைந்தார். நாங்கள் அறிய விரும்புகின்றோம்,
அவருடைய நிலை எப்படி இருந்தது? புருஷார்த்தம் எப்படி இருந்தது? அதனை நாமும் நம் வாழ்வில் கடைபிடித்து பிரச்சனைகளே வராமல் நம் வாழ்விலும் இது போன்ற முன்னேற்றங்களை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பிரம்மா பாபாவின் இறுதி புருஷார்த்தம், அதாவது 1969ஆம் ஆண்டு அவ்வியக்தமானார். அதற்கு முன்பு ஒரு வருடம் வரை அவர் 1968ஆம் ஆண்டில் மிகவும் ஆழ்ந்த புருஷார்த்தம் செய்தார். அவ்வாறு ஆழ்ந்த நிலையில் இருந்தார். பாபாவின் காரியங்கள் என்னென்ன இருந்ததோ, அதாவது குழந்தைகளை பாபா தனிப்பட்டு சந்திப்பது, அவரின் அறிமுகத்தை கேட்பது, அவர்களுக்கு வழிகாட்டுவது, ஆலோசனை கூறுவது, கடிதங்கள் படிப்பது, நம்மோடு விளையாடுவது, நம்மோடு உண்பது ஆகிய ஸ்தூல காரியங்களில் சற்று மாற்றம் ஏற்பட்டு அவருக்குள் ஒரு எண்ணம் வந்துவிட்டது. நாம் சம்பன்னம் ஆக வேண்டும் என்ற வேகத்தில் அதனின் லட்சியத்தோடு தபஸ்யா செய்ய ஆரம்பித்தார். அந்நாட்களில் மிகவும் நன்றாக தபஸ்யா செய்தார். பாபாவின் வயது 94ஆக இருந்தது. இருந்தாலும் தனது தினசரி காரியங்களை தினமும் 3 மணிக்கு எழுந்து படுக்கையில் சாய்ந்தவாறே பாபாவை நினைவு செய்தார். உலக விஷயங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டிருந்தார். அந்நேரம் அவர் மகா வாக்கியம் கூறுவதற்கு முன்பு பாட்டு போடும் பொழுது இதற்கு அவசியம் இல்லை என்பார். சப்தத்தில் வரவேண்டிய அவசியம் இல்லை என்பார். யாராவது சப்தமாக காலை வணக்கம் சொன்னால் அதற்கு பாபா கூறுவார், சொல்வதற்கு என்ன அவசியம் இருக்கின்றது, திருஷ்டியிலேயே ஓம் சாந்தி சொல்ல முடியும் என்பார். அதாவது பாபா ஸ்தூல விஷயங்களில் வெளிநோக்கிலிருந்து முற்றிலும் விடுபட்டிருந்தார். அனைத்து காரியங்களும் செய்தார். கடிதங்களுக்கு பதில் எழுதுவது, கட்டட வேலைகளை கவனிப்பது என்று அனைத்து காரியங்கள் செய்தாலும் அவருக்குள் மிகவும் நன்றாக விடுபட்டு அன்பானவராக இருந்தார். காரியங்கள் செய்தாலும் அதிலிருந்து விலகிய நிலையில் இருந்தார். இறுதியில் 1 வருடம் வரை ஆழ்ந்த தபஸ்யா செய்தார். அனைத்து காரியங்கள் செய்தார். எந்த காரியத்தையும் விடவில்லை. குழந்தைகளை சந்திப்பது, பேசுவது போன்ற அனைத்து விஷயங்களையும் அனுபவம் செய்வித்தார். ஆனால் சிறிது ஸ்தூல விஷயங்களிலிருந்து ஒதுங்கிவிட்டார். எப்பொழுதும் புன்னகையுடன் விடுபட்டு அன்பான ஸ்திதியிலிருந்து மிகவும் குறைவாக பேசினார். குழந்தைகளின் கேள்விக்கு பதில் கொடுப்பார். கடிதங்களுக்கு பதில் எழுதினார். மகா வாக்கியங்களை கூறினார். அனைத்து காரியங்கள் செய்தாலும் சப்தமான உலகத்தை கடந்த நிலையில் இருந்தார். இதையே நமக்கும் கற்றுக் கொடுக்கின்றார். முக்கியமாக கூறுவார், எவ்வாறு எனது ஸ்திதி இருந்தது என்று பிரம்ம பாபா கூறினார். ஷிவ் பாபா பிரம்ம பாபாவின் ஸ்திதி எவ்வாறு இருந்தது என்று கூறுகின்றார். பிரம்ம பாபா இறுதியில், என்னுடைய புருஷார்த்தம், எனது ஸ்திதி, எனது நினைவில் ஒரு ஷிவ் பாபாவை தவிர வேறு எவருமே இல்லை. இத்தனை குழந்தைகள் இருந்த போதும், எதிரில் இத்தனை குழந்தைகள் இருந்தாலும் ஒருவர் நினைவிலேயே இருந்தார். ஒருவரை தவிர வேறு எவருமே இல்லை. அற்புதமான அழகான ஸ்திதி இருந்தது. காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் மற்றவர்களுக்கு தூண்டுதலை கொடுத்தாலும் பாபா நினைவில், பரமாத்மா நினைவில் காரியங்களை செய்தார். ஆகவே கர்மம் சிரேஷ்டமானதாக இருந்தது. கர்மம் செய்வதை விடக்கூடாது. ஆனால் காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் நமக்குள்ளே பரமாத்மாவிடம் புத்தி இணைத்திருத்தல் வேண்டும். கர்மயோகி ஸ்திதியை பாபா தனக்குள் உருவாக்கினார். மேலும் அதே பிரேரணையை நம் அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்.